சின்ன பொண்ணு வந்த உடனே பாடியே இம்ப்ரெஸ் பண்ணிடணும். என்ன விட அவளுக்கு மாப்பிள்ளை எந்த விதத்துல வசதி. ஏதோ நம்ம மைனிக்கு புண்ணியத்துல சின்ன பொண்ண டெய்லி பார்க்கலாம். நீ பொண்டாட்டி மொட்டை வந்துடப்படாது. ஏய் சின்ன பொண்ணு வாரா. ரெடியாச்சி சாவ முட்டை ரெடியாச்சி. ஏன்னா இனி வீண் பீச்சு. முட்டைய தூக்கி போட்டு அடிக்கலாம், முட்டை மண்டைய உடைக்கலாம். ஏன் சின்ன பொண்ணு என்ன பார்த்தாலே வெறுப்ப கக்குற? பின்ன வாந்திய கக்கட்டால உன்னை பார்த்தா வாந்திய கக்கணும் போலதான் இருக்கு. ஏன் சின்ன பொண்ணு நான் உன்னை என்ன செஞ்சேன்? உன்னை என்ன சோளக்கட்டு பொம்மை கணக்கா வீட்டு வாசல்ல கொண்டு விட்டுருக்கு. எங்க மைனி ஓட்டுக்கு நிக்காவல்ல? கிழிஞ்சி ஓட்டுக்கு நிக்காவல்ல? அதுக்கு நீ தான் ஃபுல் சப்போர்ட்னு சொன்னாவ. நீ சப்போர்ட் பண்ணாலே எங்க மைனி ஜெயிச்சிருவாவல்ல. உன்னையெல்லாம் நான் எவ்வளவு கிளின்னு கிழிச்சு உன்னை விரட்டி இருக்கேன். திரும்ப திரும்ப சின்ன பொண்ணு நல்ல கண்ணுன்னு வாரா போயான். சின்ன பொண்ணு நான் உனக்காண்டிதான் வீட்டு வாசல்லையே 1:30 மணிக்கூட காவல் இருந்திருக்கேன். இதுவும் பொண்டாட்டி மாரியாத்தாளுக்கு தெரியுமா? அவ ஒரு பொம்பளையா? செத்தனாய வழிய விடு. வாட்டு கேட்கன்னு யாராயாச்சு? என்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு போ இந்த இடத்துல இருந்து, அப்பதான் உன்னை விடுவேன். இங்க பாரு, உனக்கு காது இருந்தாலாவது 2 காதையும் பிடிச்சி இப்படி தூக்கி தூக்கி வீசிட்டு போயிருவேன். காதும் இல்ல, இங்க 2 புருவத்தை தூக்கி வீசிட்டு போயிருவேன். ஓடி போயிரு. ஓட மாட்டேனே என்ன பண்ணுவ? உங்ககிட்ட வம்பிலுக்கு நல்லா பிடிக்கும். என்ன எதுக்கு நீ பிடிக்கலன்னு சொன்னா? என்ன கல்யாணம் பண்ணி இருக்கலாம்ல, ராணி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பேன். வாராணி பின்னு கணிக்கு அதை வச்சு ராணி மாதிரி வச்சிருக்கேன்னு பாருடா மொட்டை. பாவி பாவி பயல, நீ மொட்டையா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு உனக்கு மனசு கஷ்டமாயிடக்கூடாதுன்னு திருப்பதியில போய் மொட்டை அடிச்சவாடா நானு. ஏ மாரு மாரு சும்மா மாரு மாரு. சீ வாய மூடு. உன நான் நம்பினேன். அக்கா அக்கா மங்காத்தாக்கா இரு, எங்க அக்கா வரட்டு. சும்மா இரு, இதை பெருசாக்காத. உங்க அக்கா எதுக்கு கூப்பிடுற? இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு நினைச்சுக்கோ. என்ன இதுல இழுக்கப்படாது, எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த மொட்டையான இதுலயே பிடிச்சி கெட்டி போட்டு கொள்ளுங்க. இந்த நெட்டச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்துக்க வேண்டியதுல வாழ்ந்து குட்டிச்சு வர அவன் வாழ்க்கை போயிருக்கும். உன்னை இவ்வளவுக்கு நல்லவனாக்கி வச்சிருக்கேன் பாத்தியா? எனக்கு இது தேவைதான். எட்டி எதுக்கு இப்ப கத்திட்டடக்கா? மங்காத்தாக்கா நானே எங்க மாமியார் கூட சண்டை போட்டுட்டு டென்ஷன்ல வந்தேன். கூட கொஞ்சம் டென்ஷனா 2 மடங்கு ஆக்கி விட்டுட்டான். தள்ளி போல மொட்டை, தள்ளி போலாங்கிட்டு தள்ளி போயிருந்தாலும். அக்கா அக்கா ஏமடி கிளம்ப நேரத்துல வான்னு கத்தியா? சாமி கும்பிட்டு கிளம்பலான்னு சாமி அறைக்குள்ள போனேன். உடனே நடந்து ஊழ ஓடியா என்ன? அக்காலேயா வாழ்க்கை நாசமா போச்சு. நீ பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மொட்டையாமே சரியில்லை. நான் உன்ட்ட சொன்னே, நீ கேட்டியா? ஏன் என்னாச்சு? இவ்வளவு நேரத்துக்குள்ள என்ன நடந்துட்டு? அக்காளே அந்த சின்ன பொண்ணு வந்தாக்காளே, அவகிட்டவே ஒல்லி குச்சி உடம்புக்காரின்னு பாடியா அக்காளே. இந்த கருமத்துக்கு தான் உன்னை வராண்டான்னு சொல்லியிருந்தேன். ஓட்டு கேட்கறதுக்கு எதுக்குமே நீ வராண்டா. போ வீட்டுக்கு. உன் மாப்பிளைய கூட்டிட்டு போய் உன் வீட்டுக்குள்ள ஒரு கொள்ளுல இருத்திக்க கூட்டிட்டு போ. மங்கதா ஏன் குழந்தைகிட்ட சத்தம் போட்டுடக்கா? நமக்காண்டி தானே ஓட்டு கேட்கறதுக்கு குழந்தை வந்திருக்கு. வீட்டுக்கு வந்த வீல எப்படி கவனிக்கணும்னு தெரியாதாட்டி? என் மானகிட்டவனே, உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? மீன் வாங்கிட்டு சொல்லியிருந்தா மீன் வாங்கி கழுவிட்டு இருந்தேன். அதை கையோடுத்திட்டு வந்து நிக்கா? ஏன் கிச்சன்ல வச்சா எதுவும் தின்னுட்டு போயிருமா? கழுவிட்டு இருந்தேன். பக்கத்துலயே ஒரு பூனை நின்னுட்டி. ஒரு பூனை தூக்கிட்டு போயிட்டு நீ நம்பையாச்சிவா பச்சை மீனா நீயே தின்னு விட்டான்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவா. அதான் கையிலே தூக்கிட்டு வந்தேன். அத்தான் என் வாழ்க்கை போச்சு அத்தான். நான் ஒண்ணு சொன்ன கேப்பியாட்டி? என்னதான் ஆச்சு? வாய் வச்சுட்டு சும்மா இரு. அக்காலே எக்க ஓட்டு கேட்க போமா வாரியலா? யாத்த கட்டி வீட்டுக்குள்ள வந்தா வெளியே போட்டி நீ எங்க அக்கா வீட்டுக்குள்ள நீ எப்படி வரலாம்? வெளியே போட்டி மாறி. என் வாழ்க்கையை கெடுக்க வந்தவள உன் வீட்டுக்குள்ள நடு வீட்டுல விடல நீ. உன் மாப்பிளைக்கு மேல தப்ப வச்சுக்கிட்டு அடுத்த பிள்ளைகளுக்கு மேல எல்லாம் நீ பழி போடலாமா? உனக்கு உன் மாப்பிளை பத்தி தெரியாதானே செய்யும். இருந்தாலும் உன் வீட்டுக்காரங்க என்ன நான் மண்டையில நல்ல கொட்டு கொடுத்து விட்டேன். அதனால பறந்து போய் கார் கடையில போய் பதுங்கிட்டான். என் புருஷன் எதுக்கிட்டு அவன் எவன் சொல்லியா? உனக்கு என்னட்டு உரிமை வந்திருக்கு? அவன் எவன் சொல்லியா? பாரு அவன் எல்லாம் சொல்லியாலாம். ஒரு புருஷனை மண்டல நாள் கொட்டு கொட்டு நங்கு நங்குன்னு அடி அடிச்சு உனக்கு கைவசத்துல வைக்கிறதுக்கு வழி இல்ல. நீ என்கிட்டே அந்த பிள்ளைகிட்டே வந்து ஆடிட்டடா கல்லட்டே. நீ எல்லாம் மங்காத்தக்க தங்கச்சி சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்கட்டே. ஏ மங்காத்தா நீ எதுக்கு மாரியாத்தா ஆடிட்டடா? உன் குழந்தைகளை கூப்பிட்டு 4 கேள்வி நங்கடி கேளு. நான் எதுக்கு கிளம்பிருக்கேன்னு உனக்கு தெரியாதானே செய்யும். ஓட்டு கேட்க கிளம்பிருக்கேன். இப்பவே என்ன டென்ஷன் ஆக்கி பாக்குறியா? ஓட்டெல்லாம் கேட்டு வந்த பிறகு இருக்கு அவனுக்கு பூச. நானும் பொறுத்து தான் போறேன். நீ ஓட்டு கேட்க வரண்டாம். வீட்லயே இரு. விண்மீன்லாம் வீட்டுல தானே இருக்காவ. இங்க இரு, நான் பாத்துக்கிட்டே அவனை. சரியா? ஓட்டு கேட்டு வந்து பாத்துக்கிடலாம். நானும் வருவேன் உன் கூட. இப்படி அழுதுகிட்டே வந்தீங்கன்னா விளங்குமா? அல்ல சும்மா வாரு. நான் ஓட்டு கேட்க வாரு. இந்த நெட்டச்சி உன் கூட வரண்டான்னு சொல்லு. அவளை போக சொல்லு. ஓட்டி நீ போ. எங்க அக்கா கூட நீ அமுட்டி வாரா போட்டி மாறி.
குழந்தை கோவப்படாத குழந்தை. அத்தா இருக்கேன்ல, அத்தா எல்லாத்தையும் பாத்துக்கிடுவேன். சரியா? எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது, வருத்தப்படப்படாது குழந்தை. நீ சிங்கப்பெண் குழந்தை. இந்த மீன் அழுவது வரைக்கும் இதுலயே நிப்பா. குழந்தையர் அழலாமா? சமாதானப்படுத்தணும்ல. நான் பாத்துக்கிறேன் என் தங்கச்சியா, நீ போகல. ஒரு பொம்பளை அழுதுறப்படாத, நல்லா பாபளந்துட்டு நிப்பானே. போகல. பொம்பளை செய்ய வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீ நல்லா ஊர்ச்சுட்ட போ. ஆமா, நான் ஊர்ச்சுட்ட பாரு, நீ வந்து ஊர் பறக்கவா? போகல. மீனெல்லாம் பொரிச்சு எடுத்து வை. 2 மணி நேரம் பரப்புரை பண்ணிட்டு வருவேன். வரும்போது மவன சாப்பாடு மட்டும் நீ செய்யாம இருந்தா அதோடி ஒன்னு டைவர்ஸ் தான். அதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு நிம்மதியா இருப்பேன். இப்படியே சொல்லிட்டு இருக்கல, என்னைக்காவது நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் உனக்கு ஆமா பயந்துட்டாவ. பாவல. இந்த ஆம்பளையோட இப்படிதான். உள்ள போறியா இல்லையா? போறேன். இப்படியே வர வர கொஞ்சம் மூஞ்செல்லாம் கழிட்டு எடுத்துட்டு வா. அழுவுனி போகல. ஒரு தைரியம் இல்லாதவா. என்ன எதுக்கு இதுல இழுத்து போடியாவ? நான் என்ன செஞ்சேன்? இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டாதம்மா. என் தங்கச்சி கொஞ்சம் பைத்திய மாதிரி. மாப்பிளைக்கு மேல நல்லா பாசம். என் குழந்தையார பத்தி எனக்கு தெரியும், என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியும். என் குழந்தையாரம் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்காம பேச வந்திருப்பாரு, ஏதாவது வம்பிழுக்கலான்னு. ஏக்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுக்கு சொல்லி வைங்க. இனியெல்லாம் என்கிட்ட வந்து அந்த ஆள் பேசிட்டு இருக்கக்கூடாது. உங்க குழந்தைன்னு சொல்லிட்டு தான் விட்டேன் சும்மா. இல்லைன்னு வச்சிருக்கலாம் லாடம் கட்டிடுவேன் லாடம். சரிம்மா சரி, கோவப்படாத. என் காஸ்டியூம் நல்லா இருக்கா? இது போதுமா ஓட்டி கேட்கறதுக்கு? சாரி சூப்பரா இருக்குக்கா, உங்களுக்கு அழகா இருக்கு. ஆனா அந்த மண்டையில கூட்டி பூதான். பூ எனக்கே காமெடியா தான் இருக்கு. நீ என்ன செய்ய? கண்ணாடியில மூஞ்ச பார்க்கவே இல்லை. எனக்கே சிரிப்பா வருது. நிறைய ஹேர் ஸ்டைல் வச்சு பார்த்தேன், விக்கு வச்சு பார்த்தேன், ஒட்டு முடி வச்சு பார்த்தேன். எதுவுமே எனக்கு செட் ஆகல. எதை வச்சாலும் மூஞ்சி ஒரு மாதிரி கன்றாக இருக்கு, பார்க்க முடியல. அதனாலதான் சரி பூ இப்படியா தொங்க விடுவோன்னு என் மாப்பிள்ள தான் இடம் இருந்தாரு. சரிக்கா அப்ப இருக்கட்டு. அது அம்மனுக்கு வச்சு பூசை பண்ண பூ, அதனால ராசில அதான் வச்சு விட்டாரியா மாப்பிள்ள. போமா இப்படியே ஓட்டி கேட்க போவோம். இக்க என் மாமியார வயலட்டு மண்டர்கால தொக்கு பிடிச்சிட்டா. எப்போ இன்னைக்கு என்ன ஆட்டம் நினைக்கிறீங்க மாமியாரு? நீ ஓட்டுக்காக போகப்படாது டீ, நீ வயலட்டு மண்டர் கூட தான் ஓட்டுக்காக போனோன்னு ஒரே நிலை. நான் எப்படி எல்லாமோ தப்பி ஓடி வந்தேன். என்கிட்ட சொல்லி விட்டு இனி இந்த வீட்டு பக்கமே நீ வரப்படாதுன்னு சொல்லி விட்டுக்க. நான் என்ன செய்யனே தெரியலக்கு. அதுக்கு என்ன சின்ன பொண்ணு, இந்த வீடு ஓ வீடு மாதிரி. நீ எங்கேயுமே போக வேண்டாம், என் கூட எங்க வீட்லயே தங்கிக்க. உனக்கு 3 நேரம் சாப்பாடு, 3 நேரம் ஸ்நாக்ஸ், காஃபி, டீன்னு எல்லாம் நான் உண்டாக்கி தரலாம். இக்க சாப்பாடு கிடைச்சா போதும். இடையில என் பிள்ளைகள மட்டும் நான் பார்த்துக்கிட்டா போதங்க. அதுவே எனக்கு சொர்க்கம்க்கு. எங்க வீட்டுக்கு போனாலே என்ன வேலை வாங்கியே கொல்லியாவ. நான் பஞ்சாயத்து தலைவியா மட்டும் ஆவட்டு தங்கம், உன்னை துணை பஞ்சாயத்து தலைவி ஆக்கிடுவேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரே ஜாலி தான். சரிக்கா அப்போ ஓட்டுக்காக போயிருவோமா? முதல்ல இங்க இருந்து தொடங்கலாம். 2 hours later. என்ன சின்ன பொண்ணு இவ வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்திருக்கா? இக்க இத நமக்கு ராசியான வீடுக்கு. ஒன்னும் இல்ல, இங்க இருந்து நம்ம ஓட்டு கேட்கறது ஆரம்பிப்போம். நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஐயாமாரே, அண்ணாமாரே, அம்மாமாரே, தாயார்களே, யார் இந்த வீட்டிற்குள் இருந்தாலும் உடனடியாக வெளியே வரவும். ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். அம்மா தாயே வீட்டுக்கு வந்தாச்சா? ஆமா, எனக்கு இப்போ செமஸ்டர் லீவு. இது யாரு? இது அவளுக்கு மொவா. சரி சரி சரி, பிள்ளை அழகா இருக்கலாம், அதான் கேட்டேன். வீட்டுல பெரிய ஆள் யாரும் இல்லையாமா? எங்க அம்மா பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு நிக்காவளா, அவிய ஓட்டு கேட்கறதுக்காண்டி கிளம்பிட்டு இருக்காவ. சரி சரி, அவ்வளவு ஒருக்க வெளியே வர சொல்லி ஓட்டு கேட்டு போறோம் நாங்க. நீங்களும் ஓட்டு கேட்க வந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, எங்க அம்மையை கூப்பிடுங்க. எம்மா எம்மா, என்னமாக்கா? எம்மா உன்னை தேடி சின்ன பொண்ணு அதெல்லாம் வந்திருக்காவம்மா, ஒரு குரூப்பா வந்திருக்கா. எவ்வளவு தைரியம்! ஓட்டு கேட்க போறாள் அந்த ரோட்டு ஓடி போக வேண்டியதானே? ஏன் வீட்டுக்கு வந்திருக்காள்வ? என்ன தைரியத்துல வந்தாலும் தெரியல. எம்மா சத்தம் போடாதம்மா, அத்தை பாவம் போலதான் நிக்காவ. பாமா வந்து என்னன்னு கேளு, பேசு. எவ வந்து கேட்டாலும் வீட்டுலதான் இருக்கான்னு சொல்லிருவியோ? வீட்டுல அம்மா இல்லன்னு சொல்லி போக வைக்க வேண்டியது எவ்வளோ. ஏமா பாவம்மா, பாவம். போட்டீங்க வெளியே போய், எங்க அம்மா வீட்டுல இல்ல, வெளியே போய் ஆச்சுன்னு போய் சொல்லு போ. எம்மா சொல்லிட்டேன், எங்க அம்மா வீட்டுக்குள்ளதான் இருக்காவன்னு. எனக்கு பிறந்ததெல்லாம் எனக்கு ஆப்படி கேக்குனே வந்திருக்கு. உங்களை போய் 10 மாசம் சுமந்து பெத்தேன் பாரு. நீ எதுக்கு என்கிட்ட கிடந்து ஆடியா? உனக்கு ஏதாவது சொல்லணும்னா வெளியே போய் சொல்லு போ. வெளியே போய் பேசு. நான் ஒண்ணு வெளியே போய் சொல்ல மாட்டேன், எங்க அம்மா வீட்டுல இல்ல. நான் பொய்யே பேச மாட்டேன். அவுப்பனுக்கு புத்தி அப்படியே இருக்கு, துமுறு புத்தி. இவ மட்டும் துமுறே இல்லாம இருக்கா. சின்ன பொண்ணு, அந்த உமா சாந்தி கீந்தினி யாரும் உண்டு, அவையெல்லாம் வரவே இல்ல. நம்ம ஓட்டு கேட்கறதுக்கு எப்படி அவி வீட்டு பக்கத்துல போவோம்ல, அப்ப சாய்ந்து பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி அவக்க அவிகளுக்கு வீட்டுல சமைக்கணும் பத்தியெல்லாம் என்ன போல கிடையாது. சரி சரி சரி, சமைச்சுக்கிட்டு நம்ம கூட மெதுவா வந்தா போதும் போதும் போதும். தெருவுல போறவளும் எல்லாம் வீட்டுக்குள்ள நுழையாளு. ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்க ஒரு நாயை வாங்கி வளர்க்கணும். அப்பதான் தெருல போறவ எல்லாம் வீட்டுக்குள்ள வரும்போது கடிச்சு கொதறிடும்ல. அதான் நீ இருக்கா டி, அப்புறம் இருக்கிட்டு நாய் புதுசாட்டு நாய. உன் மாமியார் உடனே இவ கூட பரப்புரைக்கு வரப்படான்னு சொன்ன பிறகு வந்திருக்காள் இந்த பொட்டை கூட. ஏட்டி ஒன்ன போல இந்த வயலட் கலர்லயும் ஒரு மாதிரி அழுக்கு கலர்லயும் மண்டைய வைக்கிறதுக்கு எங்க அக்காவை போல மொட்டை அடிச்சிட்டு இருந்தா கூட எவ்வளவு பரவாயில்லடி. நான் ஓட்டு கேட்கறதுக்காண்டி கிளம்பிட்டு இருந்தேன். பீடேல்வ எங்க எதிரில வந்து நிக்குவேன். சே, ஒரு பீடை இல்ல 3 பீடை. ஹேய் சின்ன மொட்டை என்கிட்ட கோவப்பட்டி இல்ல. இவ தான் உங்க மாப்பிள்ளைக்கு என்ன பொண்ணு பார்த்தது. அப்ப இவ மேலதானே உங்க கோவம்லாம் திரும்பணும். திருப்புங்க. உன்னாலதான் என் வாழ்க்கை கிடந்து சீரழிவு கிளவி. உனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவ்வளவுதான் பாத்தியா மாப்பிளைய கட்டி வைக்கணும்னு நினைச்சியா நீ? அவன் இவ பின்னாடி இப்பவும் சுத்தியான். சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. இப்படி இந்த மூஞ்சிக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதே பெருசு.
மூணு மூஞ்சூரெல்லாம் சேர்ந்திருக்காளே. என்ன பண்ணு, நான் கோவப்பட மாட்டேன். என்னம்மா, நான் இப்படி இருந்தாதான் ஓட்டு கிடைக்கும். நான் பொறுமையா இருப்பேன். இரு, ஓட்டு முடிஞ்ச பிறகு காட்டுறோம் எங்க பவரை. சின்ன பொண்ணு, உன் கூட ஒண்ணு தெரியவே திரியவே. அதுக்கு மண்டல என்ன திட்டி ஏதோ சிக்கி தொங்குற பூ மாதிரி தொங்கிட்டு கிடக்கு. துணியை மண்டையும் பாரு ஒன்றை விட இந்த அக்கா எவ்வளோ அழகா இருக்கா வட்டி. சேரி கட்டிட்டு அழகா ஓட்டு கேட்க போறா. நீயும் போறியா குள்ளாவையும் கட்டிக்கிட்டு? மாடு மேய்க்கிறதுக்கு இதே துணி தான், ஆடு மேய்க்கிறதுக்கு இதே துணி தான், சாணி எல்லாத்துக்கு இதே துணி தான். சீ, காரமும் பிடிச்சவா. இவா மட்டும் என்ன டெய்லி ஒவ்வொரு துணி போட்டு மினிக்கிட்டு தெரியா? ஒரே துணி தான் போட்டிருக்கா. நானாவது டெய்லி துவச்சு போடியே, இவ அதுவும் பண்ண மாட்டா. நாளைக்கு துவச்சு இதுல காயப்படுவல்ல, அதுக்கப்புறம் துணி இருக்காது. ஃப்ரெண்ட் நீங்க சண்டை போடாதீங்க ஃப்ரெண்ட். எனக்கு ஓட்டு போடுங்க சரியா? எவ்வளவு தைரியம், எதிராளி என்கிட்டே வந்து ஓட்டு போடுன்னு சொல்லியா? என்ன இருந்தாலும் நீங்க தான் ஃப்ரெண்ட். இந்த ஓட்டுக்கு நான் நிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் ஃப்ரெண்ட். உங்களை எப்படி ஃப்ரெண்ட் என்னால விட முடியும்? நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க ஃப்ரெண்ட். அன்பான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, அனைவரும் எனக்கு ஓட்டு போடுங்கள். நீங்கள் ஓட்டு போட்டால் உங்களுக்கு நான் நல்லதையே செய்வேன். நம்புவீர்களா? என்னை நம்புவீர்களா? எடி பூமாரி, கதவை முடிக்க. எவ்வளவு நுழைஞ்சு பிச்சை கேட்க, அம்மா தாயே அப்பா தாயேன்னு. நான் கிளம்பிய ஓட்டு கேட்க. பாத்தியில போறத பத்தில ஒத்தைக்கு இவ கூட எவன் ஓட்டு கேட்க போவான்? வேணங்க மாமியாரங்க வெத்தலை தின்னுட்டு இருக்கோம், அதையும் இழுத்துக்கிட்டு போவா. அக்கா, அக்காளே, இந்த பொம்பளை மட்டும் ஜெயிக்க விடப்படாது. என் வாழ்க்கையை சீரழிச்ச பொம்பளை இவாதான். இவளை தோக்க வைக்கணுங்க. பாத்துக்கலாம். இந்த மங்காத்தக்க மனசுக்குள்ள கொழுந்து விட்டு எரியுது தீ. அது சீக்கிரம் அணையாது. கொஞ்சம் பொறுமையா இருப்போமேனு அமைதியா இருக்கேன். ஏக்கா அடுத்து அப்படியே எங்க வீடு, உமா வீடு, சாந்தி வீடு, அப்புறம் கஸ்தூரி அக்கா வீடு, லதா வீடு, ராணி வீடுன்னு ஒவ்வொரு வீடா போவாங்க. சரியா? இன்னைக்கு மொத்தமா முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு என்னென்ன செய்வோம்னு சொல்லிட்டு பரப்புரை பண்ணுவோம். இன்னைக்கு வாக்கு கேட்டுட்டோம்னா நாளைக்கு நம்ம என்னென்னலாம் செய்வோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூல்ஸா நம்ம போட்டுடலாம். எப்படி? சரி சின்ன பொண்ணு, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்குமா? போமா. அனிசு, என்னம்மா சாப்பாடு ரெடியா? இப்பதெல்லாம் தின்னுட்டு படுத்தா, அதுக்குள்ள பசிட்டா. உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு படுத்தேன்? சாப்பாடு ரெடியான அப்புறம் எழுப்புமா, எழும்பி வாரேன்னு சொன்னேன்ல. அதுக்கு முன்னாடி இருக்கேன் நோய் வந்து எழுப்பியாமா. போமா. லேல, எங்க அண்ணன் ஃபோன் பண்ணியாம்ல. உங்க அண்ணன் ஃபோன் பண்ணியாவனா பேசு. லேல, நீ உன் தங்கச்சிட்டு இருக்குது போல இல்லல. எங்க அண்ணன் என்கிட்ட நல்லா பாசமா இருப்பாம்ல. மை, நீ ஓட்டு கேட்கறதுக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கா அவளாம். என்ன இருந்தாலும் அதுவும் மாமி இல்லாம போன சும்மா இருக்கிறியாமா. போனதுல வந்து சின்ன பொண்ணுக்கு இப்படிதான் சப்போர்ட் பண்ணி லாஸ்ட்ல எங்க போய் நின்னு என்கிட்ட எல்லாரும் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டானு பார்த்துட்டு தானே இருந்தா. நீ எதுலயும் தலையிடல, என்ன விட்டுரு. என்னதான் இருக்கட்டே, சின்ன பொண்ணு உதவி பண்ணாலும் அதே போல இவளுக்கும் பண்ணல. யாரா இருந்தா என்ன, தோத்தா என்ன ஜெயித்தா என்ன, நம்ம சொந்தம்லால விட்டு கொடுக்கலாமா? ஏமா, என்ன இந்த ஊர்ல பிடிச்சதை விட ஒண்ணுதாம்மா பிடிக்கும். நீ கிளம்பி போ. நீ போய் ஓட்டு கேளு. எல்லா ஓட்டும் உங்க மைனியா இருக்குதான். போ. நீ போல, நீ போன அந்த பில்லா பையன் பிச்சு பண்ணி பையன் எல்லாரும் உன் கூட வருவானுவேன். நீங்க எல்லாம் போய் கேட்டாதானே ஓட்டு விழாவும் போயாமல. உங்க அண்ணனுக்கு உங்க அண்ணன் பொண்டாட்டிக்கெல்லாம் ஏதாவது தேவைன்னு நம்மகிட்ட நனிஸ் தேவைப்படுவான். இல்லன்னா நனிஸ் யாரு? வேலைக்கு போத வெட்டி பையன். அப்படிதானே? சொல்லு, நான் வெட்டி பையன் தானே. சொல்லு. நான் ஒண்ணு அப்படி சொன்னனால நீ சொல்லல. உங்க அண்ணனுக்கு பொண்டாட்டி சொல்லும்போது பார்த்துட்டு நிப்பா. ஏனி எப்படி சொன்னாவனா நான் சண்டை போடுவேன். சரியா? போமோன போ. கொஞ்ச நேரம் அந்த ஓட்டு கேட்க போமோன. நல்ல மோயம்ல என் பிள்ளைல. அம்மா சும்மா இருமா, எனக்கு போ விருப்பம் இல்ல. சோபி பிள்ளை கூட நான் போட்டான்னு கேட்கல. அவ போவா. அவ தீனி பண்டாரம் வாசில ஏதாவது பிரியாணி ஏதாவது கிடைக்கும் சொல்லிட்டு போவா. நான் அப்படியா? எனக்கு எங்க அம்மா வைக்க வேண்டிய சாப்பாடு தானே பிடிக்கும். போமோன, இந்த அம்மைக்காண்டி போமோன. ஏமா, நீ இவ்வளவு கேட்காதம்மா, நான் கண்டிப்பா போறேம்மா. ஆனா உங்க மைனியார் நல்லது பண்ணுவாங்கல்ல. லாஸ்ட் சின்ன பொண்ண மாதிரி ஏமாத்திர கூடாது. லே, எங்க மைனியாரு வெளிப்படையா கொஞ்சம் கோவக்காரதான். இருந்தாலும் சொல்ல பேச்ச அப்படியே செய்யும்ல. நிறைய வாக்குறுதி எல்லாம் எழுதி வச்சிருக்குன்னு சின்ன பொண்ணு சொன்னா. எப்படி அதெல்லாம் நிறைவேற்றுவாவ? போமோன, என் தங்க முகமில்ல. சரி, எனக்கு தனியா போ. சிறையா இருக்கு. கோணத்தையும் கிளம்ப சொல்லு. கோணத்தையும் கூட்டிட்டு நானும் கோணமும் போறோம். சரியா? நீ அவளை வந்தானா நான் போவேன். சரி மோன, நான் அப்ப அவளை உடனே கிளம்ப சொல்லேனே. வார என்ன சொல்லிட்டு இருந்தா. ஆனா அவ சொன்னா அன்னை வந்தா நான் வர மாட்டேன்னா, நீ வந்தா வரலன்னா. சரி, நான் மெதுவா அவள்கிட்ட போய் கேட்டு பாக்கேனே. நீ கிளம்பு. போவலன்னு சொன்னா சோரம் போட மாட்டாவ. போய் தொலையே. போவேன், ஆனா போய் ஓட்டோன்னு கேட்க மாட்டேன். இந்த கோலத்துக்கு மட்டும் கொட்டி அவ என்ன கேட்கட்டும். ஹாய் செலிபிரிட்டிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செலிபிரிட்டிஸ், நான் அபுதாபில இருந்து வந்தாச்சு. என் திரும்ப நம்ம முன்னாடி மாதிரி பேக்கிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு டீ கேக்ஸ் வெரைட்டிஸ், அப்புறமா ஆல்மண்ட் கேக்ஸ், அதுக்கப்புறமா ப்ரௌனி, முட்டை மிட்டாய், தம்மடை, இதில் எது வேணாலும் நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். சரியா செலிபிரிட்டிஸ்?
நான் வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 8610175392. சரியா செல்லகுட்டீஸ்? இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, நாங்க டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பலாம். உங்களுக்கு அதுல என்ன வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க செல்லகுட்டீஸ். நம்ம வந்து திரும்ப இது தொடங்கி இருக்கிறதுனால ஆஃபர்லாம் கொடுக்க போறோம் செல்லகுட்டீஸ். அதனால சீக்கிரமாவே உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம செல்லகுட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லகுட்டீஸ். அது மட்டும் இல்லாம முன்னாடி நீங்க எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க செல்லகுட்டீஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்க மட்டும் சிரிச்சா போதாது, எல்லாரையும் சிரிக்க வைங்க செல்லகுட்டீஸ். அப்புறமா இந்த ஓட்டு எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்க கமெண்ட் பண்ணுங்க. பாய் செல்லகுட்டீஸ்.